நமது ஆண்டவரும் மீட்பெருமாய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல் 25ஆம் வசனங்கள் முடிய. தியான வசனம் ரோமர் 4:25. அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்புக்கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பல்வேறு நோக்கங்களுக்காக தம்மை ஒப்பு கொடுத்தார் என்று பரிசுத்த வேதாகமம் நமக்கு அதிகமாக விவரித்து சொல்கிறது. எந்தெந்த நோக்கங்களுக்காக தம்மை அவர் எவ்விதம் ஒப்பு கொடுத்தார் என்பதை நாம் அறிந்து நம்முடைய வாழ்விலும் அவற்றை நிறைவேற்ற வேண்டியது வெகு அவசியம் என்பதை ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த பவுலடிகளார் ரோமாபுரியாருக்கு எழுதுகின்ற பொழுது அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார் என்பதாக குறிப்பிடுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக தம்மை ஒப்பு கொடுக்கும்படி பாவமறியாத அவர் நமக்காக பாவமானார். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க வந்த தேவ ஆட்டுக்குட்டி நம்முடைய பாவங்களை சுமந்து பாவமாக்கப்பட்ட நேரத்தில் தேவனுடைய முகம் அவருக்கு மறைக்கப்பட்டது. அந்த நேரத்தில்தான் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறுகிறார். ஆனாலும் தாம் கைவிடப்பட்டதை குறித்து கவலைப்படாமல் தாம் கைவிடப்பட்ட அதே நேரத்தில் தேவன் மனுக்குலத்திற்கு கை கொடுத்ததை நினைத்து அவர் மகிழ்ந்தார். ஆம், நீ நான் கைவிடப்படக்கூடாது என்பதற்காக அவர் கைவிடப்பட்டவராக மனுக்குலத்திற்காக கை கொடுத்ததை நீ நினைத்து பார்க்கிறாயா? உனக்காக அவர் கைவிடப்பட்டாரே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் மனுக்குலத்திற்கு கை கொடுத்ததை நினைக்காதவர்களாக நீங்களும் நானும் இருப்போம் என்றால் நாம் பெயரளவிலே கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொள்ளலாம். ஆனால் தேவனுடைய உண்மையான பிள்ளைகளாக நாம் இருக்கிறோமா என்பதை நீங்கள் தான் யோசித்து கொள்ள வேண்டும். மனிதன் அநித்தியமான சிற்றின்பங்களுக்காக கிரியையினால் பாவம் செய்கிறான். அவன் செய்யும் ஒவ்வொரு பாவமும் அவனுக்குள் மரணத்தை உண்டாக்கி அவனை நித்திய நரகத்திற்கு வழி நடத்துகிறது. ஆனால் அவனை அவைகளிலிருந்து விடுதலை செய்ய இயேசு கிறிஸ்து தம்முடைய சரீரத்தில் காயங்கள் ஏற்று பெரும் வேதனைக்குள்ளானார். இதை உணர்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரியில் தனக்காக பட்ட பாடுகளை நினைத்து மனம் கசந்து தங்களுடைய பாவத்தை ஒவ்வொன்றாக அவரிடத்தில் அறிக்கை செய்கின்ற பொழுது அவர் தம்முடைய இரத்தத்தால் பாவங்களை கழுவி நித்தியமான சந்தோஷத்தை உனக்கும் எனக்கும் கொடுக்கிறார். ஒரு தகப்பனுக்கு கீழ்ப்படியாத முரட்டு சுபாவமுள்ள ஒரு மகன் இருந்தான். அவன் செய்கின்ற ஒவ்வொரு குற்றங்களையும் தவறு என்று தகப்பன் அவ்வப்பொழுது வெகு அன்பாக சொல்லி பார்த்தார். ஆனால் அவனோ கேட்கவில்லை. கண்டிப்பாக சொல்லி பார்த்தார். அவன் அதற்கும் செவி கொடுக்கவில்லை. சின்ன சின்ன தண்டனைகளை கொடுத்து பார்த்தார். அவனோ அதற்கும் கீழ்ப்படியவில்லை. கடைசியாக ஒரு நாள் மிகுந்த கோபத்தோடு அவனை அடிக்க புறப்பட்டு விட்டார். தகப்பன் கோபத்தோடு கையிலே கம்போடு கூட வருகிறதை அவனுடைய தாய் பார்த்ததும் ஓடி வருகிறார்கள். ஓடி வந்து மகனுக்கும் தன்னுடைய கணவருக்கும் மத்தியாக நின்று கொண்டு கெஞ்சுகிறார்கள். ஆனால் அவருடைய கோபத்தை அவரால் அடக்க முடியவில்லை. தள்ளிக்கோ என்று சொல்லி ஓங்கி ஓங்கி அடிக்க அவர் ஆரம்பிக்கிறார். ஆனால் ஒரு அடி கூட அந்த பையன் மேல் படாதவாறு இந்த தாய் தன்னுடைய கையினாலே அதை தடுத்து அவர்கள் பையனை காப்பாற்றினார்கள். மகனை அடித்த அடி தாயின் மேல் பட்டது. தகப்பனார் கோபத்தோடு தன்னுடைய வேலைக்காக அவர் வெளியே சென்று விட்டார். சிறிது நேரத்தில் தாயின் கை வீங்க ஆரம்பித்தது. இரத்தம் கசிந்து கொண்டிருந்தது. இதை பார்த்த அவளுடைய மகனின் இருதயம் கரையத் தொடங்கிற்று. தான் செய்த குற்றத்திற்காக குற்றம் செய்யாத தாய் தண்டனை பெற்று விட்டார்களே என்று எண்ணி எண்ணி வெகுவாக அழ ஆரம்பித்தான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் என்ன சொன்னான் தெரியுமா? ஐயோ,
தான் செய்த குற்றத்திற்காக குற்றம் செய்யாத என்னுடைய அன்பு தாயார் தண்டனை பெற்றுவிட்டாளே என்று கதறினான். மாலையில் தகப்பனார் அலுவலகத்திலிருந்து வந்தபோது ஓடி சென்று மனம் கசந்து கண்ணீரோடு மன்னிப்பு கேட்டு மீண்டும் அந்த குற்றங்களை செய்ய மாட்டேன் என்று கூறினான். அன்று முதல் அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரும் திருப்பம் ஏற்பட்டு பெற்றோருக்கும் மற்றோருக்கும் நல்லவனாக கீழ்ப்படுகிற பிள்ளையாக காணப்பட்டான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீயும் நானும் செய்கின்ற குற்றங்களுக்கேற்ற தண்டனை உன்மேல் என்மேல் வரவிடாதபடி அவைகளை தன்மேல் ஏற்று வேதனை அடைந்து உனக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் அளிக்கும் இந்த அருமையான தாயினும் மேலான இயேசுவைப் போல ஒரு அவதாரம் இந்த உலகத்தில் தோன்றவும் இல்லை, ஜீவிக்கவும் இல்லை, மரிக்கவும் இல்லை, இனிமேல் தோன்றப்போவதும் இல்லை. அவர் சிந்தின இரத்தத்தால் நீ சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் இளைப்பாறுதலையும் பெற்றிடும்படியாக உன் பாவங்களை ஆண்டவரிடத்திலே நீ அறிக்கை செய்ய மாட்டாயா? உன் பாவங்களுக்காக இன்றைய மனம் கசந்து அவரிடத்திலே மன்னிப்பு கேள். பரிசுத்த பவுல் கலாத்தியருக்கு எழுதுகின்ற பொழுது அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்பதாக கலாத்திய சபைக்கு எழுதுகின்ற பொழுது 1 அதிகாரம் 4வது வசனத்தில் எழுதுகிறதை வாசிக்கிறோம். இங்கே பவுலடிகளார் பொல்லாத பிரபஞ்சம் என்று சொல்லுவதை எதை என்றால் லௌகீகத்தை குறிப்பிடுகிறார். நாம் உலகத்தில் இருந்தாலும் உலகத்தார் அல்லாதது போல ஜீவிக்க வேண்டும். உலகத்தின் வேஷம் ஒரு நாள் கடந்து போய்விடும். ஒருவன் கல்வாரி தரிசனத்தை கண்டு அதை தியானிக்கின்ற பொழுது லௌகீகத்தை வெறுக்க அவன் தீர்மானிக்கிறான். நேசர் இயேசு கிறிஸ்து வெண்மையும் சிவப்புமானவராக 10,000 பேரில் சிறந்தவராக வர்ணிக்கப்பட்டிருந்தாலும் அவர் அழகும் இல்லாமல் சௌந்தரியமும் இல்லாமல் இருந்ததாக எஸ்ஐயாவிலே எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கல்வாரியின் காட்சியை தியானிப்பவர்களும் நேசர் அழகும் சௌந்தரியமும் இல்லாமல் இருந்தது போல தாங்களும் லௌகீகத்தை விட்டு ஆழமான அர்ப்பணிப்பு செய்து தங்களை அழகும் சௌந்தரியம் மற்றவர்களாய் மாற்றிக்கொள்ளுகிறார்கள். கல்வாரியில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தின் அதிபதியாகிய பிசாசை நியாயந்தீர்த்த போது லௌகீகமும் நியாயம் தீர்க்கப்பட்டு விட்டது. ஆண்டவராகிய இயேசு நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்க தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அப்போஸ்தலனாகிய பேதுரு தனது நிருபத்தில் அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை, அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும்போது பயமுறுத்தாமலும் நியாயமாக தீர்ப்பு செய்கிறவர்களுக்கு தம்மை ஒப்பு கொடுத்தார் என்கிறார் 1 பேதுரு 2:22-23. எத்தனையோ நேரங்களில் மற்றவர்கள் நம்மை வையும்போது பதிலுக்கு பதில் வைது விடுகிறோம். பாடுபடுத்தும் போது பலவிதத்தில் மற்றவர்களை பயமுறுத்த பிரயாசப்படுகிறோம். ஒன்று முடியாவிட்டால் கர்த்தரிடத்திலேயாவது அவர்களை ஒப்பு கொடுத்து ஜெபித்து விடுகிறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ இந்த எல்லா சூழ்நிலைகளிலும் தம்மை தேவனிடம் ஒப்பு கொடுக்கும்போது, தேவனே, மற்றவர்கள் வையும்போது நான் பதில் வையவில்லை, பாடுபடுத்தும் போது நான் பயமுறுத்தவில்லை, நான் எதிர்த்து பேசவில்லை, முறுமுறுக்கவில்லை என்று கூறி நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு மற்றவர்களை அல்ல தம்மையே ஒப்பு கொடுத்தார். பரிசுத்த பவுல் எபேசியருக்கு கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் என்பதாக எழுதுகிறார். ஆபேல் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தும் போது முதலீட்டில் கொழுமையானதை மனப்பூர்வமாய் செலுத்தினான். தேவன் அவனையும் அவன் காணிக்கையும் அங்கீகரித்தார். காணிக்கையை அங்கீகரிக்கும் முன்பாக அவனை தேவன் அங்கீகரித்தது போல நம்முடைய காணிக்கைகளை தேவன் அங்கீகரிக்கும் முன்பாக நம்மை அங்கீகரிக்கும் இடத்தில் நீங்களும் நானும் இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஒரு பொருளை பலி செலுத்தின பின்பு அல்லது பலிக்காக ஒப்பு கொடுத்த பின்பு அதன் மேல் உரிமை கோருவதற்கு உங்களுக்கோ எனக்கோ எந்த விதமான தார்மீக உரிமையும் கிடையாது. நம்மை காணிக்கையாக செலுத்தின பின்பு நம்மேல் நமக்கோ மற்றவர்களுக்கோ உரிமை இல்லை. தேவன் ஒருவரே உரிமையுடையவராய் இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் சுகந்த வாசனையான காணிக்கையானால் போதாது, சுகந்த வாசனையான பலியாக மாறி அன்பிலே நடக்க வேண்டியது அவசியம். காணிக்கை என்பது வேறு, பலி என்பது வேறு. காணிக்கையாக படைத்தது மட்டும் போதாது, சுகந்த வாசனையாக பலியாக மாறி அன்பிலே நடக்க வேண்டியது மிக அவசியம்.
ஆண்டவரை குறித்து சொல்லுகின்ற பொழுது பவுலடிகளார் எபேசியர் 5:25 முதல் 27 கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரைதரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்புக் கொடுத்தார் என்பதாக சொல்லுகிறார். தமக்கு முன் நம்மை நிறுத்தி கொள்வதற்காக தம்மை அவர் ஒப்புக் கொடுத்தார். அறிந்து கொள்ளுங்கள், தமக்கு முன் உங்களையும் என்னையும் நிறுத்தி கொள்வதற்காக அவர் தம்மை ஒப்புக் கொடுத்தார். நீங்களும் நானும் அவருக்கு முன் நிற்க தகுதியுள்ளவர்களாக வேண்டும். எல்லா சுபாவங்களிலும் கிறிஸ்துவை போல மாறினால்தான் அவருக்கு முன் நாம் தைரியமாக நிற்க முடியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்து தம்மை தேவனுக்கு ஒப்புக் கொடுத்தது போல் நாமும் நம்மை முழுமையுமாய் ஆண்டவருக்கு என்று ஒப்புக் கொடுத்து அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வசன வாழ்வு வாழ நம்மை அர்ப்பணிப்போம். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, எங்களை உமக்கு முன்பாக நிறுத்திக் கொள்வதற்காக ஆண்டவரை உம்மை நீர் ஒப்புக் கொடுத்தீர். இதை நாங்கள் உணர்ந்தவர்களாக உமக்கு முன்பாக நிற்பதற்கு எங்களுக்கு தடையாக இருக்கின்ற எந்த காரியங்கள் உண்டோ அவை எல்லாவற்றையும் ஆண்டவரே உம்முடைய கல்வாரி சிலுவையிலே நாங்கள் சுட்டெரிக்கத்தக்கதாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் உமக்கு முன்பாக நிற்பதில் நாங்கள் சோர்ந்து விடாதபடி இருக்க, ஆண்டவரே அந்த ஸ்லாக்கியத்தை இழந்து விடாதபடி இருக்க ஒவ்வொரு வினாடியும் எங்களை கரம் பிடித்து வழி நடத்தும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.